இன்றைக்கி நம்ம வீடியோவில் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். கடாயை சூடேறி இருக்குது. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு 4 வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 சேர்த்து பொன்னிறமாக கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 12 பல்லு பூண்டு சின்னதாக எடுத்து உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நைஸாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1/2 மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். தேங்காய் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் வதக்கிக்கிறேன். பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். இப்போ சாதம் வடித்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கம்மியாக வச்சுட்டு சாதத்தோடு அந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான ஒரு தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் தான் அந்த தேங்காய் சாதம் செய்யறதுக்கு, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பாடு நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுட்டா இந்த மாதிரி போட்டு நம்ம கலந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சாப்பாடு. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.